இந்த விளக்கத்தில் உள்ள உள்ளடக்கம் கல்வி மற்றும் தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே. எல்லாருக்கும் வணக்கம். M2M தீர்வுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நவம்பர் 23, 2025 இந்திய பங்குச்சந்தையில ஒரு செம பரபரப்பான நாள்னு சொல்லலாம். ஒரு பக்கம் TCS நிறுவனத்துக்கு ஒரு முக்கியமான சட்ட ரீதியான தீர்ப்பு வந்திருக்கு. இன்னொரு பக்கம் Zomato, Swiggy மாதிரியான நிறுவனங்கள் புதுசா சில விதிமுறைகளை சந்திக்க போறாங்க. வாங்க இந்த கல்விக்கான செய்தி பகிர்வுல இந்த முக்கிய செய்திகளை பத்தி விரிவாக பார்க்கலாம். இன்னைக்கு நாம என்னென்னலாம் பார்க்க போறோம்னா, முதல்ல மார்க்கெட்டோட ஓவரால் நிலவரம் என்னன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் முக்கியமான கம்பெனி நியூஸ் என்னன்னு இருக்குன்னு பார்ப்போம். அதை தொடர்ந்து துறை சார்ந்த சில முக்கியமான செய்திகள், கம்பெனிகளோட முதலீடுகள், அப்புறம் நடந்த பெரிய பரிவர்த்தனைகளை பத்தியும் பேசிட்டு கடைசியா இது எல்லாத்திலிருந்தும் நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கிய விஷயங்களை தொகுத்து சொல்றேன். முதல்ல இன்னைக்கு மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் எப்படி இருக்குன்னு ஒரு பார்வை பார்க்கலாம். மார்க்கெட் இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் ஸ்டார்ட் எடுத்திருக்கு. நம்ம பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸ் Nifty 50 கிட்டத்தட்ட 51 புள்ளிகள் ஏறி கிரீன்ல ஓபன் ஆச்சு. இதுக்கு மெயின் ரீசன் ஐடி ஸ்டாக்ஸ்ல இருந்து ஒரு நல்ல ராலி தான் சொல்லணும். ஒரு எக்ஸ்பர்ட் என்ன சொல்றாருன்னா, மார்க்கெட்டோட ஃபண்டமெண்டல்ஸ் இப்போ நல்ல ஸ்ட்ராங் ஆயிட்டு வருதாம். குறிப்பா ஃபினான்ஷியல் இயர் 27ல எதிர்பார்க்கப்படுற வலுவான வருவாய் வளர்ச்சி மார்க்கெட்டை இன்னும் மேல கொண்டு போறதுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும்னு சொல்றாரு. சரி, இப்ப வாங்க ஹெட்லைன்ஸ்ல இடம் பிடிச்ச சில பெரிய கம்பெனிகளோட நியூஸை ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போறது டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ், அதாவது TCS. அமெரிக்கால நடந்த ஒரு சட்ட வழக்கிலிருந்து இவங்களுக்கு ஒரு பெரிய அப்டேட் வந்திருக்கு. இந்த கேஸ்ல முக்கியமா என்ன நடந்திருக்குன்னா, TCSக்கு $194 மில்லியன் அபராதம் கட்டணும்னு கோர்ட்டு உறுதி செஞ்சிருக்கு. ஆனா இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அவங்க மேல இருந்த ஒரு தடை உத்தரவை நீக்கிட்டாங்க. TCS தரப்புல இருந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த வழக்க சட்டப்படி தொடர்ந்து சந்திப்போம், தேவைப்பட்டா மேல்முறையீடு செய்வோம்னு சொல்லிருக்காங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போறது ரெயில் விகாஸ் நிகாம் லிமிடெட், அதாவது RVNL. இவங்களுக்கு ஒரு புது ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு, அதை பத்தி பார்க்கலாம். RVNLக்கு ஒரு பெரிய ஜாக்பாட்னே சொல்லலாம். நார்த் ஈஸ்டர்ன் ரயில்வேயோட 180 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்டுக்கு இவங்க தான் மிக குறைவான விலையில பிட் பண்ணி அந்த கான்ட்ராக்டை ஜெயிச்சிருக்காங்க. இப்போ டாடா பவர் கம்பெனியோட ஒரு முக்கியமான சர்வதேச மூவ் பத்தி பார்க்கலாம். டாடா பவர் அவங்களோட ரினியூவபிள் எனர்ஜி போர்ட்ஃபோலியோவை விரிவுபடுத்துறாங்க. அதுக்காக பூட்டான்ல ஒரு பெரிய நீர்மின் திட்டத்துல பார்ட்னரா இணைஞ்சிருக்காங்க. இதுல ஒரு கணிசமான ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டையும் அவங்க பண்றாங்க. அடுத்ததா ஃபார்மா செக்டார் மாதிரி ஒரு முழு துறையையும் பாதிக்கக்கூடிய சில செய்திகளை பார்க்கலாம். நாட்கோ ஃபார்மா மற்றும் லூபின் இந்த 2 ஃபார்மா கம்பெனிகளுக்கும் US FDA கிட்ட இருந்து நோட்டீஸ் வந்திருக்கு. அவங்க ஃபேக்டரிஸ்ல நடந்த இன்ஸ்பெக்ஷனுக்கு பிறகு இந்த நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, 2 கம்பெனிகளுக்கும் 7 குறைபாடுகளோட ஃபார்ம் 483 கொடுத்திருக்காங்க. இந்த ஃபார்ம் 483னா இன்ஸ்பெக்ஷன் அப்போ கண்டுபிடிக்கப்பட்ட குறைபாடுகளை லிஸ்ட் பண்ற ஒரு ரிப்போர்ட். இப்ப நாம பார்க்க போறது கிக் எக்கானமி பத்தின ஒரு ரொம்ப முக்கியமான அப்டேட். புதுசா வரப்போற தொழிலாளர் சட்டங்கள் Zomato, Swiggy மாதிரி கம்பெனிகளை எப்படி பாதிக்க போகுதுன்னு பார்க்கலாம். சரி, வாங்க இதை கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம். நிறைய புரோக்கரேஜ் நிறுவனங்கள் இதோட ஃபைனான்ஷியல் இம்பாக்ட் அனலைஸ் பண்ணி ரிப்போர்ட்ஸ் வெளியிட்டிருக்காங்க. நீங்க இந்த ஸ்லைட்ல பார்க்குற மாதிரி மார்கன் ஸ்டான்லி என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஆர்டருக்கு $1.50 to $2 வரைக்கும் செலவு அதிகமாகலாம்னு மதிப்பிடுறாங்க. ஆனா CLSA இதை விட கொஞ்சம் குறைவான தாக்கம் தான் இருக்கும்னு சொல்றாங்க. இது அந்தந்த நிறுவனங்கள் வெளியிட்ட செய்தி அறிக்கை. இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை தெளிவுபடுத்திக்க விரும்புறேன். இது அந்த புரோக்கரேஜ் நிறுவனங்களோட கருத்துக்களை பற்றிய ஒரு செய்தி அறிக்கை மட்டும்தான். இது M2M சார்பா கொடுக்கப்படுற எந்த விதமான ஆலோசனையோ பரிந்துரையோ கிடையாது. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மற்றும் கையகப்படுத்துதல் மூலமா அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு தயாராகிற கம்பெனிகளை பத்தி பார்ப்போம். டாடா கெமிக்கல்ஸ் போர்டு 2 முக்கியமான முதலீடுகளுக்கு ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. ஒன்னு, மிதாபூர்ல இருக்கிற அவங்க பிளான்ட்ல உற்பத்தி திறனை அதிகரிக்கவும், இன்னொன்னு கடலூர்ல இருக்கிற பிளான்ட்ல உற்பத்தியை விரிவுபடுத்தவும் இந்த முதலீடுகள் செய்யப்படுது. மர்ஜர்ஸ் அண்ட் அக்விசிஷன் செய்திகள்ல கோட்டாக் மஹிந்திரா வங்கி IDBI வங்கியோட பங்குகளை வாங்குறதுக்கான ரேஸ்ல இணைஞ்சிருக்கிறதா ஒரு மீடியா ரிப்போர்ட் சொல்லுது. ஆனா இது இன்னும் அதிகாரப்பூர்வமா உறுதிப்படுத்தப்படாத ஒரு செய்திங்கிறத நாம ஞாபகத்துல வச்சுக்கணும். கடைசியா இன்னைக்கு மார்க்கெட்ல நடந்த சில பெரிய பிளாக் மற்றும் பல்க் டீல்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீங்க இந்த ஸ்லைட்ல பாக்குற மாதிரி இன்னைக்கு நடந்த டீல்ஸ்ல ரொம்ப முக்கியமானது AWL அக்ரி பிசினஸ் கம்பெனியோட ப்ரொமோட்டர் என்டிட்டி அவங்க பங்குகளை வித்ததுதான். அதாவது கம்பெனியோட ஓனர்ஸ்ல ஒருத்தர் அவங்க ஸ்டேக்கை சேல் பண்ணிருக்காங்க. இது கூடவே மேக்ஸ் ஃபைனான்ஷியல், கர்நாடகா வங்கி, அப்புறம் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்லயும் சில முக்கியமான டிரான்சாக்ஷன்ஸ் நடந்திருக்கு. சரி, இவ்வளவு நியூஸ் பார்த்தாச்சு. அப்போ இன்னைக்கு செய்திகள்ல இருந்து நம்ம முக்கியமா எடுத்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன? 3 முக்கியமான ஹெட்லைன்ஸை நம்ம கவனிக்கணும். 1, TCSோட தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கிற சட்ட போராட்டம். 2வது, ஃபுட் டெலிவரி கம்பெனிகள் மேல புதுசா வர்ற சட்டங்கள் ஏற்படுத்த போற நிதி தாக்கம். 3வது, மார்க்கெட்ல பொதுவா நிலவிட்டு இருக்கிற ஒரு பாசிட்டிவான மனநிலை. இந்த செய்திகள்ல எந்த நியூஸை நீங்க ரொம்ப உன்னிப்பா கவனிச்சிட்டு இருக்கீங்க? உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம டெய்லி மார்க்கெட் நியூஸ் மற்றும் எஜுகேஷனல் கண்டென்ட்டுக்காக M2M சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுப்பு, இந்த உள்ளடக்கத்தில் உள்ள தகவல்கள் கல்வி மற்றும் தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே. நான் செபியில் பதிவு பெற்ற ஆய்வாளரோ அல்லது முதலீட்டு ஆலோசகரோ அல்ல. எந்த ஒரு முதலீட்டு முடிவையும் எடுப்பதற்கு முன் உங்கள் சொந்த ஆராய்ச்சியை மேற்கொள்ளுங்கள் அல்லது உங்கள் நிதி ஆலோசகரை அணுகவும். இந்த தகவல் தொகுப்பு தரகு நிறுவனங்கள் போன்ற 3ஆம் தரப்பு ஆதாரங்களில் இருந்து வரும் செய்திகள் அல்லது கருத்துக்களை பற்றி தெரிவிக்கலாம். ஆனால் இது அவர்களின் கருத்துக்களுக்கான ஒப்புதல் அல்ல.